இன்றைக்கி நம்ம காரப்பொடி மீன் குழம்பு வைக்க போகிறோங்க. வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கந்த ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் பொடியும் அது கூடவே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு நம்ம அரைச்ச விழுது அது கூட எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புளிக்கரைச்சலையும் அதோடு சேர்த்து எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காரப்பொடி மீன் குழம்பு ரெடிங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய குக்கிங் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.